வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குடைமிளகாய் சட்னி. இது கூட என்னென்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். புது விதமாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, கடாயை வச்சாச்சு, தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நறுக்குன சின்ன வெங்காயம், குடமிளகாயை நம்ம வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கி வச்சு, அதனால் நம்ம குடமிளகாயும் போட்டாச்சு. இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து நம்ம வதக்கிட வேண்டியது. தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பூண்டு பல் போட்டுக்கலாம். அதுபோக 2 சின்னதாக நறுக்கணும் 2 தக்காளி. அவ்வளோதான் நண்பர்கள், வதக்கியாச்சு. இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, சட்னி அரைச்சிடலாம். அருமையான குடமிளகாய் சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.